ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் ஹோம் தமிழ். இன்றைக்கி நம்ம ஷோவில் 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான பியூட்டிஃபுல் 4BHK வீடை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டியே இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் தான். நீங்கள் சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம வீடை சுற்றியுமே நிறைய வீடுங்க இருக்கிற ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இந்த வீடு வந்துட்டு இப்போ சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது. லொக்கேஷனோட ஒரு ஹைலைட்டான விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ஏரியாவுக்குள்ள வர மெயின் ரோடு இருக்குது. இந்த ஏரியாவில் இந்த மாதிரி வீடுலாம் வந்துட்டு ரொம்பவே ரேர் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஏரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பாப்பம்பட்டி, திருச்சி ரோட்டில் இருந்து பாப்பம்பட்டி பிரிவு வழியாக கலைஞர் காலேஜ் வழியாக ஒரு 5 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா பாப்பம்பட்டிக்கு முன்னாடியே வந்து இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது. பாப்பம்பட்டி அப்படின்னாலே லோ பட்ஜெட் ஹவுசஸ் தான். ஸோ ஒரு 20 பட்ஜெட் வீட்டுக்கு மத்தியில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான வீடை கட்டி சேல்ஸுக்கு இப்போ ரெடியாக வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவில் எனக்கு அபவ் 50 lakhsக்கு மேலே பட்ஜெட் போனாலும் பரவாயில்ல, ஆனால் ஸ்பேஷஸாக ஒரு 3 to 4 BHK வீடு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கானதான் இந்த 4 BHK வீடு. இந்த லொக்கேஷனோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சரௌண்டிங்கில் ஃபேமஸான ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. அந்த ஸ்கூலுக்கும் நம்ம வீட்டுக்கும் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். வீட்டுக்கு முன்னாடி 30 அடியில் ரோடு இருக்குது. இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா 3.5 சென்ட் லேண்ட் ஏரியா, அதாவது 26க்கு 60 அப்படிங்கிற பிளாட் டைமென்ஷனில் வீட்டுக்கான பில்டப் ஏரியா, கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இது ரெண்டும் சேர்த்து 2600 ஸ்கொயர் ஃபீட்டில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு ஒரு பெரிய ஃபேமிலிக்கு ஏற்ற 4 BHK வீட்டா அழகாக கட்டியிருக்காங்க. வீட்டுக்கான ஃப்ரண்ட் எலிவேஷன் டிஃப்ரெண்டாக நியூ ஸ்டைலில் அழகாக பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் கீழேருந்து மேலே வரைக்கும் டைல்ஸில் எலிவேஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பால்கனி செட்டப்லாம் கொடுத்து மேலே நமக்கு டாப்பில் பர்கோலா டிசைன் கொடுத்து வீட்டோட ஃப்ரண்ட் லுக்கையே டிஃப்ரெண்டாக எடுத்து காமிச்சிருக்காங்க. மெயின் கேட்டுக்கு முன்னாடி கார் எடுத்துருக்காங்க, லென்த்தியாக டாப்பர் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு 2 கேட் போட்டிருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் மெட்டலில் செஞ்ச ஐரான் கேட் போட்டிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணதும் இந்த வீட்டுக்கான கார் பார்க்கிங் சைஸ் 20க்கு 18. ஸோ கண்டிப்பாக இந்த பார்க்கிங்கில் ஒரு 3 காரை கூட தாராளமாக பார்க் பண்ணலாம். பார்க்கிங்கோட ஃப்ளோரிங் ஃப்ளோவுமே 1/1 சைஸில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் லைட் செலக்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங்லேயே இந்த வீட்டுக்கான வாட்டர் சம்பும் போர்வெல்லும் போட்டு கொடுத்துருக்காங்க. போர்ட்டிக்கோட நார்த் ஃபேசிங் 1 சைடு வால் ஃப்ளோவுமே கீழேருந்து மேலே வரைக்கும் மல்டி கலர் காம்பினேஷனில் ஜெராமிக் வால் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இபி கனெக்ஷனுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வீடு சுற்றிலுமே வந்துட்டு ஒரு ஆள் ஃப்ரீயாக சுற்றி வர அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு சூப்பராக கட்டியிருக்காங்க. ஸோ 3.5 சென்ட் லேண்ட் ஏரியா அப்படிங்கிறதுனால கார் பார்க்கிங், செட்பேக் ஏரியா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து சூப்பராக கட்டியிருக்காங்க. வீட்டுக்கான மெயின் டோர் ஒரிஜினல் டிக்கெட்டில் அழகாக உட்கார்விங் பண்ணி அதை வடக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் படிக்கட்டுக்கு 2 ஸ்டெப்ஸ் கொடுத்து பாலிஸ்ட் கிரானைட்ல ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் இந்த வீட்டுக்கான பெரிய லிவிங் ஏரியா சைஸ் 20க்கு 16. வீட்டோட ஃப்ளோரிங் ஃப்ளோவுமே 2/4 சைஸ்ல ஒயிட் கலர் காம்பினேஷன்ல கிளாஸ் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஸ்டேர்கேஸ்க்கு கீழே வர இந்த ஸ்பேஸ்ல யூபிஎஸ்க்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ஹாலோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக 3 லேயர்ல பெரிய வால் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹாலோட வென்டிலேஷன் பர்பஸ்க்காக 2 விண்டோஸும் கொடுத்துருக்காங்க. ஹாலோட நார்த் ஈஸ்ட்ல டிவி ப்ரொவிஷனுக்காக வால்லே வந்துட்டு ஒரு ஓப்பன் ஷோகேஸ்க்கான ஸ்பேஸ் கொடுத்து அதுக்குள்ள ஆரஞ்சு கலர்ல வால் பட்டி கொடுத்துருக்காங்க. கிச்சனோட என்ட்ரன்ஸ் ஒட்டியே 4 லேயர்ல காங்கிரீட்லேயே வந்து ஃபேப்ரிகேஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகிறது இந்த வீட்டுக்கான கிச்சன் கம் டைனிங். ஸோ கிச்சன் அண்ட் டைனிங் இது ரெண்டும் சேர்த்து 10க்கு 20 அப்படிங்கிற சைஸில் நல்லா பெருசாக லென்த்தியாக கொடுத்துருக்காங்க. என்ட்ரி ஆனதும் டைனிங் ஏரியாவில் ஹேண்ட் வாஷிங்கான வாஷ் பேஷனும் சிங்கிள் விண்டோவும் கொடுத்துருக்காங்க. டைனிங் அடுத்து வீட்டுக்கான கிச்சனோட வால் ஃப்ளோவுமே கீழேருந்து மேலே வரைக்கும் ஒயிட் அண்ட் கிரீன் கலர் காம்பினேஷனில் வால் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கான கவுண்டர் டேபிள் டாப் எல் ஷேப்பில் கொடுத்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக 2 லேயரில் பேக் சைடில் பெரிய வால் செல்ஃபும் அடிஷனல் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக 3 லேயரில் மினி செல்ஃபும் வச்சு மேலே 20 அடிக்கு லாஃப்ட் கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டைனிங் ஏரியாவில் 3 லேயரில் மினி வால் செல்ஃபும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ட்ரி ஆகிறது இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் லொக்கேட் இருக்கிற ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 10க்கு 16. இந்த பெட்ரூமோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக 3 லேயரில் ஒரு வால் செல்ஃபும் வென்டிலேஷன் பர்பஸ்க்காக 2 விண்டோஸும் கொடுத்துருக்காங்க. ஹாலில் பார்த்த அதே கான்செப்டில் இந்த பெட்ரூம்லேயும் வாலே வந்து டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் வச்சு கொடுத்துருக்காங்க. 6க்கு 4 அப்படிங்கிற சைஸில் இந்த ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு பார்க்குறக்கே அழகான டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமுக்கு வர பாத் ஃபிட்டிங்ஸ், பைப் கனெக்ஷன், பிளம்பிங் ஒர்க் இதெல்லாமே வந்துட்டு பக்காவாக போட்டு கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக 2 லேயரில் மினி செல்ஃபும் வச்சு கொடுத்துருக்காங்க. பாத் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் பிராஸ்ல தான் போட்டிருக்காங்க. ஸோ 4 பெட்ரூமில் 3 பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூம், ஒரு பெட்ரூம் தான் கிட்ஸ் பெட்ரூம். இன்னர் சர்க்கஸோட படிக்கட்டு ஃபுல்லோவுமே பாலிஸ்ட் கிரானைட்ல ஃபினிஷிங் பண்ணி ஹேண்டலுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரெயிலிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸை ஒட்டி வர இந்த வாலில் நம்ம எலிவேஷனில் பார்த்த அதே கான்செப்டில் அதே டிசைனில் வால் கிளேடிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்ட்ரி ஆனதும் நீங்கள் பார்க்குறது ஒரு பெரிய ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா. கீழே பார்த்த அதே சைஸ் 20க்கு 16 அப்படிங்கிற சைஸில் மேலே ஒரு ஹால் பிளான் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க.
இது ஹாலா இல்லைனா பார்ட்டி ஹாலா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் ஆகும். அந்த அளவுக்கு பெருசாக பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா கல்யாண மண்டபம்லாம் பிடிக்கும்னா நீங்கள் இங்கே வந்து வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹாலுக்கு சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக 3 லேயரில் 3 வால் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஹாலையும் டிவி யூனிட்காக தனியாக ஒரு ஸ்பேஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் இருக்கிற 2 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் தான். இப்போ நம்ம என்ட்ரி ஆகிறது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லொக்கேட் இருக்கிற செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 10x16. வென்டிலேஷன் பர்பஸ்க்காக 2 விண்டோஸும், ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக 3 லேயரில் ஒரு வால் செல்ஃபும், காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும், டிவி யூனிட்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. 6x4 அப்படிங்கிற சைஸில் இந்த செகண்ட் பெட்ரூம்க்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு பார்க்குறதுக்கே சூப்பரான டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாத் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சிருக்காங்க. மினி செல்ஃபும் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆக போகிறது இந்த செகண்ட் பெட்ரூம் பக்கத்துலேயே இருக்கிற தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம். வீட்டில் வர 4 பெட்ரூமுக்குமே வுட் டோர் தான் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ட்ரி ஆகிறது தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 10x16. கிட்டத்தட்ட 3 மாஸ்டர் பெட்ரூமே ஒரே கான்செப்டில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக 3 லேயரில் 2 வால் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. அண்ட் 3D டைப்பில் சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க. டிவிக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. 10x4 அப்படிங்கிற சைஸில் இந்த தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம்க்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு பார்க்குறக்கே டிஃப்ரெண்டான கலரில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாத் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு A to Z பக்காவும் ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சிருக்காங்க. ஆப்போசிட் சைடில் இருக்கிற பெட்ரூம், அதாவது ஸ்டேர்கேஸை ஒட்டி வர பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா 4th பெட்ரூம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸ் பெட்ரூம். இதோட சைஸ் 10x11. இந்த பெட்ரூமுக்கு சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக 3 லேயரில் 2 வால் செல்ஃபும், மேலே 10 அடிக்கு லாஃப்ட் கபோர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வர அட்டாச் பாத்ரூம் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10x5 அப்படிங்கிற சைஸில் கொடுத்து இதுக்கு கீழேருந்து மேலே வரைக்கும் மைல் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மினி வால் செல்ஃபும் வந்து 4 லேயரில் வச்சு கொடுத்துருக்காங்க. வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளேயே நமக்கு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷனும் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டோட லொக்கேஷனை நான் மறுபடியும் சொல்கிறேன். கோயம்புத்தூர் மாவட்டம் திருச்சி ரோட்லேயே ஃபேமஸாக இருக்கிற பாப்பம்பட்டி பிரிவுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் 1/2 கிலோமீட்டரில் மெயின் ரோட் பக்கத்துலேயே இந்த வீடு வந்து லொக்கேட்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ட்ரி ஆகிறது இந்த வீட்டுக்கான ஓப்பன் பால்கனி. இந்த பால்கனியோட சீலிங் ஃபுல்லுமே பர்கோலா டிசைன் போட்டிருக்காங்க. அண்ட் ஹேண்டிலுக்கு ஃபுல் லென்த்துக்கு எல் ஷேப்பில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரெயிலிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லுமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் போட்டிருக்காங்க. இங்கேருந்து இந்த வீட்டுக்கான ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கு ஐரனில் செஞ்ச ஒரு ஹெவியான ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க வித் ஹேண்டிலோட. நம்ம இப்போ இந்த வீட்டுக்கான ஓப்பன் டெரஸ் வந்துட்டோம். ஸோ டெரஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெருசாகவே இருக்குது. நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்ம வீடை சுற்றி எத்தனை வீடுங்க இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான இடத்துல அமைஞ்ச ஒரு சூப்பரான 2 BHK வீடு. ஸோ லெஃப்ட் கார்னரில் துணி துவைக்கிறக்கான கல் கொடுத்துருக்காங்க. ரைட்டு கார்னரில் டூயல் வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடு, இந்த லொக்கேஷன், இந்த ப்ரைஸ் இதெல்லாம் ஓகே அப்படின்னா சீக்கிரமாக டிலே பண்ணாமல் டிஸ்பிளே கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு கால் இல்லைனா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கே கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் வந்து இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு ஷோவில் அடுத்த ஒரு சூப்பரான வீட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.